மாதிரி தான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஏரியா மாதிரி வருமா? நாங்கள்லாம் கொஞ்சம் தூரம் பற்றியா, அதனால நீங்கள் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த மேம்க்குலாம் எங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே மீனா? ஆமாம்க்கா. சே, கஷ்டமாக இருக்க. இன்னைக்கு எந்த மேம் வரப்போதோ? லிட்டி ஜோவிகா. என்னமாக்கா சொல்லு. சோஷியல் சயின்ஸ் மேம் கல்யாணத்துக்கு உனக்கு கார்டு வந்துச்சா? இல்லம்மாக்கா, வரல. ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். பத்தியா அவளுக்கும் கார்டு இல்ல. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். கீதா அங்க பாரு, புது மேம். இவங்க தான் சோஷியல் சயின்ஸுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காங்க பாரு. ஆமாம்க்கா, நல்ல லட்சணமா இருக்காங்க பத்தியா. குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். குட் ஆஃப்டர்நூன் மேம். சிட் டவுன். ஜோதி, புது மேம் நல்லா இருக்காங்கல்ல? ஆமாம்க்கா, நானும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன். அங்க பாரு, புது டீச்சரு. நல்லா தான் இருக்காங்க, சிரிச்ச மூஞ்சா. இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும். டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. உனக்கு இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்கலன்னு எல்லா டீச்சரும் அதே மாதிரியா இருப்பாங்க. ஆளும் செய்யும் பாரு. அம்மா, அதுக்குள்ள புது டீச்சருக்கு சப்போர்ட்டா? விளங்கிரும். அங்க கவனில டீச்சர் என்னவோ சொல்லியாவ. சரி இல்லையே. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பழைய சோஷியல் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம் டீச்சர். கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, முகல் எம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக அக்பர், பாபர், ஷாஜகான், இந்த 3 பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஆர்டர் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து யார் வரானா, ஜாஹிருதீன் முகமது பாபர். சரியா? ஸோ பாபரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? ஜாஹிருதீன் முகமது பாபர். சரியா? அவரோட பீரியட் வந்து 1526லேருந்து 1530 வரைக்கும். சரியா? 4 வருஷம் மட்டும்தான். யாருக்கு? பாபருக்கு. ஸோ நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னா ஹுமாயூன். ஹுமாயூன் வந்து பாபரோட பையன். ஓகேவா? ஸோ ஹுமாயூன் வந்து 1530லேருந்து 1540 வரைக்கும் இருப்பார். சரியா? ஆக்டிவாக இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கேப் விட்டுட்டு அப்புறம் 1555லேருந்து 56 வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருப்பார். அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஹீரோ வராங்க. யார்? ஜலாலுதீன் அக்பர். சரியா? ஸோ நம்ம வந்து ஷார்ட்டாக அவங்கள அக்பர்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1556லேருந்து 1605. சரியா? 1556லேருந்து 1605, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இவர் வந்து ஆட்சியில் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா ஜஹாங்கீர். இவர் வந்து 1605லேருந்து 1627 வரைக்கும் இருப்பார். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் யார் வரா அப்படின்னா த கிரேட் ஷாஜகான். சரியா? மும்தாஜ், ஷாஜகான், தாஜ்மஹால், இதெல்லாமே நம்ம ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்ட விஷயங்கள். அப்படி தானே? ஸோ இது வந்து யாருக்குமே மறக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட ஆட்சி காலம் வந்து 1627லேருந்து 1658 வரைக்கும். ஸோ ஷாஜகானோட ரூலிங் பீரியட் வந்து 1627லேருந்து 1658. புரிஞ்சுதா? ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிங் ஆஃப் முகல் எம்பர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப். சரியா? ஸோ இவங்களோட ஆட்சி காலம் வந்து 1658லேருந்து 1707. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இதிலருந்தே மேக்ஸிமம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுட்டு வரணும். புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எந்த இயரில் நடந்துச்சு? 1526. புரிஞ்சுதா?
இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, 2 பேர் யாரெல்லாம்னா ராணா சங்கா, டவுலத் கான். சரியா, ராணா சங்கா, டவுலத் கான். இந்த 2 பேரும் வந்து பாபர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்ராஹிம் லோடியை வந்து நீங்கள் எப்படியாவது போரில் வீழ்த்திருங்க அப்படின்னு சொல்லி. சரியா, ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்துச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்க்க முடியாது, டைம் இல்லை. வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல, அதை மட்டும் லைட்டாக மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்பர். ஸோ அக்பர் வந்துட்டு அவரோட ஆட்சி காலத்தில் வந்து நிறைய ஏரியாவை வந்து கான்கர் பண்ணியிருப்பார். ஸோ இதில் கொஞ்சம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு, எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ டைம் இல்லை. சரியா, ஸோ மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவர் வந்து ஜிஸ்யா டேக்ஸு, அப்புறம் அபாலிஷ்மெண்ட் ஆஃப் அ சதி, இதிலலாம் வந்துட்டு இவர் தான் ஆரம்பித்து வச்சது. ஓகேவா, என்னெல்லாம்னா ஜிஸ்யா டேக்ஸு, அப்புறம் அபாலிஷ் ஆஃப் சதி. அப்புறம் அக்பர் மேரீட் கர்கா பாய். யார் அப்படின்னா நம்ம ஜோதா அக்பர். சரியா, ஸோ ஜோதா அக்பரோட அதர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத தெரிஞ்சிருக்கணும். என்னது? கர்கா பாய். புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து எல்லா கிங்ஸோட ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷாலிட்டி மீன்ஸ் எதில் வந்து அவங்க பாப்புலர், ஃபேமஸ் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். சரியா, டான்சன் அப்படிங்கிற ஒரு கிரேட் மியூசிஷியன் வந்து அக்பரோட காலத்தில் வந்து அவரோட எப்படி சொல்கிறது, கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பராக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், அவர் வந்து நிறைய புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அவரே எழுதி அவரே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீரை வந்து செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு பெல் கட்டி வச்சுருப்பாங்க. சரியா, அப்போ அந்த பெல்லை வந்து இழுத்துட்டா போதும், எல்லாத்துக்குமே பொதுவாக அந்த விஷயம் தெரிய வந்து பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி. ஸோ அதுக்கு பேர் தான் செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீரோட காலத்தில் தான் வந்து நூர் மஹால் அப்படிங்கிற ஒரு பேலஸ் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ அதை வந்து லைட் ஆஃப் வேர்ல்ட், லைட் ஆஃப் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, 1627 ஜஹாங்கீர் வந்து இறந்துருவார். சரிம்மா, டைம் இல்லை, அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து வீட்டில் போய் நல்லா படிங்க. ஸோ எக்ஸாமுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்? டீச்சர், கொஷின்ஸ் வந்து ஓனாக கேட்பீங்களா இல்லைன்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா? சொல்ல முடியாதுமா, எப்படினாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் வந்து தரவா படிச்சுட்டு வாங்க. சரியா? ஓகே டீச்சர். குட் டீச்சர். வேற என்னெல்லாம் வரும்? எல்லாத்தையும் சொன்னால் எக்ஸாம்னு எதுக்கு வைக்கிறாங்க? இல்லை டீச்சர், நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஏன் இப்போ உனக்கு நான் சொல்லி தந்ததில் எதுவுமே புரியலையா? கஷ்டமாவா இருந்துச்சு? இல்லை டீச்சர், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எவன் பாடத்தை கவனிச்சான்? ஐயோ. சரி, பாபர் யாரோட பையன் சொல்லு? அவங்க அம்மா பையன் டீச்சர். அவங்க அதை கேட்கலல்ல. ஐயோ ஐயோ, யாரோட பையன்னு கேட்குறாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காத. தெரியும்ல, சும்மா இரு, அது என்ன சொல்லுதுன்னு பாப்போமே. வாங்கி கட்டிக்காத, அவ்வளவுதான். ஓ, பாபர் அவங்க அம்மா பையன்னு நான் சொல்லி தந்தேன், அப்படிதானா? சரி, இல்லை. ஏன் டீச்சர், எல்லாமே சரியா தானே இருக்கு? இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் முடியட்டும், அப்புறம் தெரியும். எம்மடி, இதுவும் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி இருக்கும் ஒருவேளை. பார்க்க தான் பவ்யமா இருக்கு. என் கிளாஸ்ல தான் இப்படி இருக்கானா இல்லை மற்ற கிளாஸ்லையும் இப்படி தான் இருப்பானாமா? அவன் எல்லா கிளாஸ்லயும் இப்படி தான் டீச்சர் இருப்பான். பாவானா நல்ல பையன். நல்ல பையன்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சா? அப்படிலாம் இல்லை டீச்சர்,
நாங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைலேருந்தே ஒரே கிளாஸில் படித்தோமா, அதனால ஒவ்வொருத்தவங்கள பற்றி தெரியும். அவன் பார்க்கலாம் டீச்சர் இப்படி இருக்கான், நிஜமாவே ரொம்ப பாவம், நல்ல பையன், நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே இருக்கவன்ட்ட. என்ன படிப்பு தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விளையாட்டு புத்தி டீச்சர், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சும்மா சொல்கிற டீச்சர், ஹெல்பிங் டெண்டன்சியா? ஆளை பாருங்க, அவனுக்கு நாங்கள் தான் டீச்சர் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ ஃபுல்லாக சப்போர்ட் அங்கே. டேட்டி மீனா எதுக்கு இப்படி இருக்கா? எதுக்கு நம்ம கிளாஸ் பையனை அப்படி விட்டு கொடுத்து பேசணும்? சரி, ஏன் தான் இப்படி இருக்கியோ? நான் உண்மையை தானே சொன்னேன். ஆமாம், ஹரிச்சந்திரன் ஃபேமிலி பற்றியா உண்மையை மட்டும்தான் சொல்லுவீங்க. சரி ஓகேம்மா, டைம் இஸ் அப். மீட் யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நாளைக்கு எல்லோரும் எக்ஸாமுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக வரணும், புரியுதா? ஓகே டீச்சர். சரி டீச்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டீச்சர். ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூன்னுக்கிட்டு இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. ஏன்டி என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் இல்லை மக்கா, அப்புறமா சொல்லி. இல்லை சாம், உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஆமாம்மாக்கா புரிஞ்சுது. ஏன் உனக்கு புரியலையோ? இல்லை இல்லை புரிஞ்சுது. கதை மாதிரி அழகாக சொல்லி தந்துடலாம். வீட்டில் போய் இதையாச்சும் ஒழுங்காக படிச்சுட்டு வரணும். இந்த டீச்சருக்காகையாச்சும் படிச்சுட்டு வரணும்ல. அது சரி, படிச்சுட்டு வா பார்ப்போம்.